பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, வாசகத்தை தான் நாம் 1ஆம் சங்கீதத்திலும் வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் இருங்கள் என்று நம்மை வேதம் அறிவுறுத்துகிறது. ஏன் பிரவேசியாதே, நடவாதே, நில்லாதே என்று ஏன் வார்த்தைகள் நம்மை எச்சரிக்கிறது என்றால், இதே அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அந்த துன்மார்க்கராய் இருந்தாலும் தீயோராய் இருந்தாலும் அவர்களுக்கு பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாகிலும் விழ பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் வேதம் நம்மை எச்சரித்து அறிவுறுத்துகிறது. துன்மார்க்கருடைய பாதையிலே பிரவேசியாதே, தீயோருடைய வழியிலே நடவாதே என்று சொல்லி நம்மை எச்சரிக்கிறபடியினாலே நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, எனக்கு அன்பானவர்களே, துன்மார்க்கன் என்று சொல்லி அறிந்த பிற்பாடு அவர்களை அந்த ஐக்கியத்தை விட்டு கடந்து செல்லுங்கள், உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் கூட இருந்து சகலத்திலும் உங்களுக்கு துணை செய்வார். ஆமென், ஆமென்.